அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தினமொரு மதிப்புல இருந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கான கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ பத்தி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? சோ நம்ம பாலிட்டியில ஆர்டிஐ வந்து கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காது, கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதுல பாத்துங்க தகவல் அறிவு உரிமையின்படி பின்னொரு சரியான குற்றங்களை கண்டறியும் கேட்கறாங்க. சோ அதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஆர்டிஐ கன்சிடன்ஸ் 31 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 31 பகுதி. சரிதான். ஓகேங்களா? 31 பகுதி பார்த்தீங்கன்னா 6 சாப்டர் இருக்கு. ஸோ 31 பகுதி 6 சாப்டர் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு அமலாக்கப்பட்டது கேட்குறாங்க. இது தப்பு. 2005 அக்டோபர் 12ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டவணைகளை கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், 2 அட்டவணை கொண்டது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஹோத் அல்லது அப்ரவேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இன்டெலிஜென்ஸ் அல்லது செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ 2 அட்டவணை கொண்டது. தகவல் என்பதற்கான விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 3F கொடுத்துருக்காங்க. அது தப்பு. 2F. ஓகேங்களா? சோ இதுதான் பகுதி சொல்லுது தகவல் என்பதற்கான விளக்கத்தை. 3F பாத்தீங்க அப்படின்னா அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து குடிமக்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தகவலை கேட்கிற உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓ தேங்க்யூ.